தீர்ப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். அந்த சகோதரிகளுக்கு நீங்க ஆறுதல் கொடுக்கிற தகப்பனாய் காணப்பட்டீங்க. தன் வாலிய மகனை இழந்து தவித்த அந்த நாயனூர் விதவைக்கு நீர் ஆறுதல் கொடுக்கிற தகப்பனாய் காணப்பட்டீங்கப்பா. அந்த எலிசாக்கு உணவு கொடுத்த அந்த மகளுடைய மகன் இறந்ததற்கு நீங்க ஆறுதல் தகப்பனாய் காணப்பட்டீங்க தகப்பனே. இந்த மைதானத்தில் இருக்கிற ஒரு சில மக்கள், அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஆறுதலை கொடுங்க தகப்பனே, ஒரு தேர்தலை கொடுங்க தகப்பனே. நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்க தகப்பனே. அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தீங்க தகப்பனே. எல்லா மக்களும் ரட்சிப்படைவதற்காக வந்தீங்க தகப்பனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிற வார்த்தையின்படி தகப்பனே இந்த உலகத்திற்கு வந்த தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட இந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. அவரை இழந்து தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீ ஆறுதலின் தகப்பனாய் கொடுங்கப்பா. ஆறுதலின் தகப்பாய் இறங்கி வாங்க. திருச்சபையின் சார்பாக அந்த குடும்பத்துக்கு ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பத்துடைய துக்கங்கள் மாற்றப்படணும் தகப்பனே. ஒரு விசை கூட உங்களுடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிமெடுத்துங்கப்பா, வழி நடத்துங்க தகப்பனே. ஒரு சில நிமிடங்கள் தகப்பனே நாங்களுமே பார்க்க போகிறோம், உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த வார்த்தை எங்கள் வாழ்விற்கு ஒரு விடுதலை தரும் வார்த்தையாய் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. தூய யோவான் ஆலயத்துடைய 59வது பிரதிஷ்டை பண்டிகை தகப்பனே, வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை தகப்பனே. ஒரு நோக்கம் உண்டு, உம்முடைய நோக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது தகப்பனே. ஒரு விசை கூட அந்த நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், எது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பான். முன்பாதம் தலில் இடராதவர் தங்கள் கரங்களில் ஏந்திடுவான்.
ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை தப்புவித்து விடுதலை கொடுங்க. மீண்டுமாய் இந்த கிராமம், இந்த கிராமத்துடைய மக்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த 59வது உமது இந்த இந்த திருச்சபையுடைய வருஷங்களுக்கு 59 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கீங்க தூய யோவான் ஆலயத்திற்கு தகப்பனே. இந்த பிரதிஷ்டை பண்டிகையில் உடைய பிரசனை இருக்கட்டும். நடத்தி கொண்டிருக்கிற குருவானவர் குடும்பங்களை உமது கரத்தில் தருகிறோம் தகப்பனே. திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபையின் தலைவர்கள், திருச்சபையின் மக்கள், கிராமத்து மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை ஒருவோடு இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இருத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே நம் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் ஆண்டவர், ஒரு விடுதலையின் ஆண்டவர், ஒரு ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஷிப்பு வந்துச்சு. அந்த ஷிப்பில் நிறைய பயணிகள் வந்து இறங்குனாங்க. அதை ரிசீவ் பண்ண ஒரு சிலர் போனாங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஊர்லேருந்து வரவங்கள ரிசீவ் பண்ண ஒரு அம்மா வந்து, ஒரு திருச்சபையுடைய தலைவர் உடைய அம்மா வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. உடைய துணைவியார் ஒரு நிறைய பேர் இறங்கிட்டே இருக்காங்க. ஒரு சகோதரி கொஞ்சம் வாலிப வயதுனா ஒரு 25 வயதுக்குள்ள ஒரு சகோதரி, ஒரு அழுகையோடு, ஒரு தன்னை தாங்க முடியாத ஒரு துக்கத்தோடு, அரவணைப்போடு, வேதனையோடு அந்த அம்மா வந்து அந்த இடத்துல இறங்குது. ஏன்னா இவங்க ரிசீவ் பண்ண வந்தது வேறு. ஆனால் இந்த சகோதரியுடைய முகத்தை பார்த்தோன்னா அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன் இந்த வாலிப மகள் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறா, ஏன் இப்படி இருக்கிறா, தன் வாழ்க்கையை இழந்த நிலைமையில் இருக்கிறாளே, இதற்கு காரணம் என்ன என்று அந்த அம்மா நினைத்து, சற்று யாருனே தெரியாத ஒரு அன்பு சகோதரிகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்பு மகளே, ஹூ ஆர் யூ, நீ யார், வேர் ஆர் யூ கம்மிங், எங்கிருந்து வருகிறாய், எதற்காக இவ்வளவு துக்கமாக இருக்கிற, இவ்வளோ ஷாரவாக இருக்க காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த துக்கம் எப்படி சந்தோஷமாயிருன்னா, ஒரு மகள் தன்னுடைய கருவை வயத்தில் சுமந்து 270 நாட்கள் கடந்து வர வேண்டும். 200 நாட்கள் தாண்டப்போ கிட்டத்தட்ட 7 மாதங்கள் முடிந்த பிறகு அந்த மகளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எதற்கு இந்த வாழ்வு, எதற்கு இந்த பெண்மை, எதற்கு இந்த குழந்தை, இப்படிப்பட்ட வாழ்வு வேணுமான்னு நினைப்பா. ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இப்பொழுது இது உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறப்போ அவள் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வருமா. அந்த 270 நாட்கள் பாடுகள் மட்டுமல்ல, அவள் குழந்தை பிறக்கும் முன் அந்த ஆதியாகமத்தில் சொல்லின பிரகாரமாய் இது வந்து மரணப்பாடு, இது வந்து அப்படிப்பட்ட ஒரு பாடு. அந்த மரணப்பாடு வந்து இப்படி ஒரு வாழ்வான்னு நினைக்கிறப்போ, தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தவுடனே தானும் இந்த உலகத்திற்கு ஒரு தாயாய் மாறி இருக்கிறேன், என் மூலம் ஒரு சரித்திரம் படைக்க போதுங்கிற நம்பிக்கை வர்றப்போ அந்த 270 நாட்கள் அந்த வேதனைகளை மாறிப்போமா. அதே மாதிரி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல். டூ நாட் ஒரி அபவுட், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எதுக்காக பாவம், எதுக்காக மகளே நீ இவ்வளோ அழுகிற, எதுக்கு நீ இவ்வளோ வேதனையில் இருக்கிற, உன்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன, உன்னுடைய வயதோ ஒரு 25 26 வயது தான் இருக்கிறோம், நீ ஏன் இவ்வளோ துக்கம் வேதனை என்று அந்த சகோதரி போய் அந்த சகோதரியை ஆறுதல் படுத்துகிறாங்களாம். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், நாங்கள் வடகொரியாவிலிருந்து தென்கொரியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தோம். வர்றப்போ வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் சண்டை. வடகொரியாவில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த வறுமை கோட்டுக்கு எங்களுக்கு அங்கே உணவில்லை வடகொரியாவில். தென்கொரியா எங்களை அமுக்கி நசுக்கி கொண்டிருக்கிறது. அப்போ பக்கத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஊரை தேடி நாங்கள் வந்தோம். 30 பேர் திருட்டளவாக அரசாங்கத்துடைய பெர்மிஷன் இல்லாமல் திருட்டாக ஒரு போட்டை பிடிச்சி நாங்கள் கடற்பயணமாய் அந்த ஊருக்குள்ளே கடந்து வந்தோம். வர்றப்போ என்னுடைய கையில் ஒரு 6 மாத குழந்தைய நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த குழந்தை போட்டில் ஏற்றுறவன் சொன்னான், திருட்டு வழியாக கூட்டிகிட்டு வர போட்டில் ஏற்றுறவன் சொன்னான், நீங்கள் அழக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, உங்களுடைய சத்தம் கேட்டால் மிலிட்ரி வந்து உங்களை பிடிச்சிரும், உங்களை பிடிச்சது மட்டுமல்ல
30 பேரையும் ஃபயர் பண்ணிடுவான், ஷூட் பண்ணிடுவான். 30 பேரும் செத்து போவீங்க. ஓட்டுற நானும் செத்து போவேன். அதனால யாரும் பேசாதீங்க. யாரும் இருமக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லி மூச்சு கூட சத்தமா விடக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களாம். கூட்டிட்டு வரப்போ அந்த 6 மாத குழந்தை திடீரென்று அழ ஆரம்பிக்குது. அழ ஆரம்பிக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி என்ன செய்யறதுன்னு தெரில. அந்த போட்டை விட்டு வெளியே நடந்து போக முடியாது. கடலுக்குள்ளே போட் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஃபீட் பண்ணி பார்க்குது, உணவு கொடுத்து பார்க்குது, பால் கொடுத்து பார்க்குது, அமைதியை கொடுத்து பார்க்குது. ஆனால் எப்படிப்பட்ட அமைதியிலும் அந்த குழந்தை அமைதியாகலை. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, உன் குழந்தை அழாமல் பார்த்துக்கோ, உன் குழந்தை அழுதுச்சுன்னா எங்கள் உயிருக்கு கேடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறது மட்டுமல்ல, எல்லாருமே சொல்லி கொண்டிருக்காங்க, உன் குழந்தை அமைதியாக இருக்கட்டும், ஏன் இருக்கட்டும் எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிறப்போ அந்த எல்லாருடைய வார்த்தையை கேட்டு அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க, கடலுக்குள்ளே. வேறு வழியே தெரியாமல் ஒரு 6 மாத பச்சை பிள்ளைய 270 நாட்கள் சுமந்த அந்த குழந்தைய எல்லாரும் சொல்கிறதா 30 பேருடைய உயிரை பார்க்குறப்போ தன்னுடைய ஒரு பிள்ளையோட உயிர் பெருசு இல்லைன்னு அள்ளி தூக்கி போட்டுட்டு போட்ட நேரத்துலேருந்து சாப்பிடலை. அப்படிப்பட்ட வேதனையில் வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க அந்த சகோதரி. அப்போ சொன்னாங்க, அம்மா இதே துக்கத்தில் தான் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இங்கே வட இந்தியாவில் யூபிலி ஆற்றுல பிறந்த பெண் பிள்ளையை தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. யூபிலி ஆற்றுல தூக்கி பிறந்த 6 மாத பெண் குழந்தையை தூக்கி அந்த யூபிலி ஆற்றுல போடுறாங்க. அந்த ஆறு வற்றாத ஒரு ஜீவநதி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த ஆறு எப்போவுமே இதுவரையும் தண்ணி வற்றினதே இல்லை. காலையில் அதிகமாக போகும், மாலையில் கம்மியாக இருக்கும். அடுத்த நாள் மாலையில் அதிகமாக இருக்கும், காலையில் கம்மியாக இருக்கும். ஆறு இல்லை, அது கடல் மாதிரி. தண்ணி குறையவே குறையாது, கூடும் குறையும். அந்த ஆற்றுல இன்றைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை தூக்கி போடுற மக்களாய் காணப்படுறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நம்முடைய துக்கங்களை மாற்றி நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. யாரெல்லாம் வேதனை, கண்ணீர், துன்பத்தில் இருக்காங்களோ சொல்கிறாங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சொல்கிறார். கால் அப்பான்மின்னு சொல்கிறாரு. அன்புக்குள்ளே ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கையில் பாவிகள் கிறிஸ்து நமக்காக மரித்தார், தேவன் நம்மேல் வைத்த அன்புங்கிறாரு. உங்களை மீட்டு கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அன்பினார். அன்புக்குள்ளே நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மை மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்திற்கு வந்தார். யாரெல்லாம் வேதனை, யாரெல்லாம் துன்பம், யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்காங்களோ அந்த மக்கள், தகப்பனே எங்களுடைய வேதனைக்கு காரணம் என்ன, எங்களுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன, பிறந்த குழந்தைய பெண் பிள்ளையை வளர்க்க முடியாமல் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுற மக்களுடைய பாடுகள் எப்படி இருக்குங்க, எப்படி வேதனைகள் இருக்குங்க, எப்படி துன்பங்கள் இருக்குங்க. அப்படிப்பட்ட துன்பப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்துவ நடுவில் ஒரு சிலுவையில் அரைஞ்சாங்க, 2 சிலுவையை பக்கத்தில் அரைஞ்சாங்க. ஒரு கல்வன், 2வது கல்வன். நம்ம குட் ஃப்ரைடேல மெசேஜ் கேட்டுருப்போம். 2வது செய்தி, முதல் செய்தி பிதாவே இவர்களை மன்னியும் என்ற செய்தி. 2வது செய்தி, ஐயா என்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். 2 பேர், ஒருத்தர் இயேசு, அவர் நீதிமான் என்று அவரை சிலுவையில் அறைந்தவனே சொல்லிட்டான். அவரை சிலுவையில் அறைவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த ராஜா சொல்லிட்டாரு, இவர் நீதிமான்னு. நீதிமான் மறிச்சிட்டாரு. மறிக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் இருக்க சொல்கிறான், ஐயா நீ நல்லவர் வல்லவர், எங்களுக்கு வாழ்வு கொடுங்கிறான். ஆனால் ஒரு மனிதன் தன்னை நினைத்து இயேசுட்ட வாழ்வு கேட்கிறான். இன்று என்னோடு கூட பரதேசியான வாழ்வில், மேலான வாழ்வில் இருப்ப. பரதேசி வாழ்வு என்பது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை சொல்லிருக்கு. அங்கே பசி இல்லை, அழுகை இல்லை, துயரம் இல்லை. அங்கே இவர்கள் தங்களுடைய இரத்தத்தை ஆட்டுக்குட்டான் இரத்தத்தில் தோய்த்தவர்கள். அங்கே பசியில். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்வு. எல்லா மதத்துலேயும் செகண்டரி அதாவது மறுமையின் வாழ்வை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப கிறிஸ்துவ மதம் சொல்லுது, மறுமையின் வாழ்வு என்பது நமக்கு வேதனை இல்லை, பசி இல்லை, அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லுது. அந்த வாழ்வை தான் அந்த கல்வன் கேட்டான். அந்த கல்வன் பரலோகத்துக்கு போன பொழுது ஒன்று அங்கே இருக்க தேவதூதர்கள் கேட்குறாங்க, நீ யார், ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ கம்மிங், நீ எங்கேருந்து வருகிறாயின்னு அவனை கேட்குறாங்க. போனவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் போன பொழுது அங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க, நீ ஞானஸ்தானம் வாங்கிட்டியாப்பான்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க, ஞானஸ்தானம் வாங்கிட்டியா? அவனுக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாது. திருநா பொய் சொன்னான்னு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, செத்து போனார். சாகுமனே இயேசுட்ட கேட்டார், எனக்கு பரதேசி வாழ்வை கொடுங்கன்னு. பரதேசி அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஞானஸ்தானம் என்னென்னு தெரியாது, ரட்சிப்பு என்னென்னு தெரியாது, கன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இப்போ குருவானவர் ஒரு ஐயா, என்னோட பெரிய ஐயா இருக்கார்,
சூப்பர் ஐயா டேனியல் எட்வின், அவர்கிட்ட போய் என் பையனுக்கு கல்யாணம்னு கேட்டால் அவர் கேட்பார், உன் பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கியா, உன் பையனுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கியா, உன் பையன் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் இருக்கா, அப்போ தான் அவர் கல்யாணத்துக்கு பெர்மிட் பண்ணுவார். இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்களுக்கு கல்லறையில் ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டால், நீ இந்த சர்ச்சில் மெம்பரா, நீ இந்த சர்ச்சில் சந்தா கட்டுறியா, இல்லைன்னா உனக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் பரலோகத்தில் அவருக்கு சொன்னாங்க, எப்பா நீ யாருன்னு. அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ அவன் சொன்னான், எப்படி இங்கே வந்த? தப்பு பண்ணிட்டேயா, சிலுவையில் இறஞ்சாங்கப்பா, பக்கத்தில் ஒரு நீதிமானே இறஞ்சிருந்தாங்க, அவர்கிட்ட கேட்டேன், எப்பா நீ நல்லவராச்சா வல்லவராச்சா, நீ பரலோகத்துக்கு போயிடுவ, அதனால் எனக்கு பரலோக வாழ்வை கொடுன்னு கேட்டேன். அவ்வளோதான். கேட்ட மாத்திரத்தில் அவர் என்னை பரலோகத்துக்கு போய் இருப்பான்னாரு. வந்துட்டேங்க, இயேசுவை பார்த்தேன், வந்தேன், அவ்வளோதான், வேறு வழி இல்லை, இதுதான் வாழ்வுன்னார். ஒருவேளை இதற்கு தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். குஷ்ரோகி தீட்டுன்னு சத்தம் போடணும். லேவியராகம் 13 சொல்லுது, குஷ்ரோகி தீட்டுன்னு சத்தம் போடணும். அவன் தான் மத்திய 8ஆம் அதிகாரத்திலேருந்து, ஐயா என்னை மன்னிங்க, குஷ்டத்துலேருந்து வாழ்வு கொடுங்கங்கிறார். 12 விடம் உதிரவில் ஒரு பெண், ரத்தம் போய்கிட்டே இருக்குது. புருஷன் வட்டிட்டான், அண்ணன் தம்பி வட்டிட்டான், அக்கா தங்கச்சி வட்டியாச்சு, இப்போ அப்பா அம்மா வட்டியாச்சு, பணம்லாம் காலி, மரணம் தான் அடுத்து. இயேசுவை விசுவாசத்தில் போய் தொட்டா விடுதலை கிடச்சிது. விசுவாசத்தில் இயேசுவை போய் தொட்டாங்க, அந்த மாதிரி டச் பண்ணாங்க, விடுதலை கிடச்சிது. 100க்கு அதிபதி, நல்ல வேலைக்காரன்பா, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டான். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நல்ல வேலைக்காரன், எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் செத்து போனான், எனக்கு வேறு வேலைக்காரன் இல்லை, தயவு செஞ்சு வாங்க அவனை எழுப்புங்க. கேட்டாங்க, போனார். இவ்வளோ தான். இயேசுட்ட அற்புதத்தை வாங்கிறதுக்கு வேறு நோ குவாலிஃபிகேஷன். உலகப்புறமாக என்ன மாதிரி அங்கி போட்ட ஐயர்கிட்ட குவாலிஃபிகேஷன் வாங்கணுன்னா நிறையா குவாலிஃபிகேஷன். மெம்பராக இருக்கியா, சந்தா கட்டியிருக்கியா, 3 தடவை கம்யூனியன் வாங்கியிருக்கியா, அப்புறம் மெம்பர்ஷிப்பை எடுக்கிறதுக்குனே ஒரு ஐயர் அனுப்புகிறாங்க, அப்புறம் மெம்பர்ஷிப்பை எடுக்கிறதுக்குனே. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இயேசுட்ட அதெல்லாம் கிடையாது. அவர் நமக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவர். யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் மோசேங்கிற ஒரு மனிதனை பார்க்குறோம். இயேசு சீனா மலைக்கு கூப்பிடுறாரு, போகிறாரு. போன மோசே இயேசுவை, அங்கே ஆண்டவரை பணிந்து குனிந்து வணங்குறார். பணிந்து குனிந்து இயேசுவை வணங்குறார், தரம் மட்டும் குனிஞ்சு. அதனுடைய தன்மை என்னென்னா, நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேங்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மார்வல்ஸ், உன்னை அதிசயங்களை காணப்படுவேங்கிறார். எஸ்தர் ராஜாத்தி, மொர்தேகாய், ஆமான் இஸ்ரேல் மக்களெல்லாம் கொல்ல போகிறான். மொர்தேகாய் கோவப்படுறான். எஸ்தரை மரா கூப்பிட்டு, ஒன்றும் இல்லைப்பா, ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் ஜெபம் பண்ணு. ஃபஸ்ட் ஜெபம் மட்டும்தான் பண்ணாங்க. பண்ணதால் என்ன நடந்தது? யாரை மொர்தேகாயை கொல்றதுக்கு தூக்கு மரம் செய்தானோ செஞ்சவனே அதில் விழுந்து செத்து போனான். வெட்டினவனுக்கு வெட்டின குழி, அருவா எவன் வெட்டுறானோ அவனுக்கு தான் அருவா. இதுதான் வேதம். ஒருவேளை கிறிஸ்தவம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. அதை தான் இன்றைக்கி நோட்டீஸில் அருமையாக ஒரு வசனத்தை போட்டிருக்காங்க. சங்கீதம் 66:1, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். உன் துக்க நாட்கள் முடிந்தும் என்னுடைய துக்க நாட்களை முடித்து கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அவர் விடுதலையின் வாழ்வு தான். என்ன நடந்ததுன்னா, எப்படி இயேசுவை நோக்கி பார்த்தா விடுதலையோ அதே மாதிரி வில்லியம் கேரிங்கிற ஒரு மனிதர் இந்தியாவுக்குள்ளே வந்தார். வந்த பொழுது 1750க்கு அப்புறம் வர்றாரு. வந்த பிறகு அவர் மனைவி இறக்குறாங்க, 2 பிள்ளைகள் இறக்குறாங்க. 3ஆவது பையனோட 7 வருஷம் கூலி வேலை செய்கிறாரு. 7 வருஷம் அவருடைய பாடுகள், வேதனை, துன்பம். அப்போது அவர் மனைவி சொல்கிறாங்க இறக்குறதுக்கு முன்னால், எப்பா இந்த ஃபூல்ஸ், இந்த முட்டாள்கிட்ட வேலை செய்ய வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடுவாங்கிறார். அவர் சொல்கிறாரு, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு என்னை அழைச்சிட்டு வந்தீங்கப்பா. பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளையை தூக்கி தண்ணியில் போடுறான். கணவன் செத்து போன உடனே அந்த மனைவி தன்னுடைய கணவன் செத்து போனாலும் நெருப்பில் போய் விழுந்து செத்து போகிறா. கொஞ்ச நாள் கழித்து இந்த உலகம் அவளை விதவை விதவை என்று சொல்லி கைம்பெண் கைம்பெண் என்று சொல்லி அவளை ஓரம் கட்டி
அந்த வீட்டுக்குள்ளே வரவிடாமல் ஓரம் கட்டினதால் வெக்கப்பட்டு செத்து போகிறா. பின்னால் அந்த கணவன் செத்தனோடனே அந்த பிள்ளையை தூக்கி அந்த அந்த பெண்ணை தூக்கி நெருப்பில் போடுறாங்க. அந்த அடிமைத்தனத்தை நீக்கிறார். தன் வாழ்வு இருளான வாழ்வு, ஆனால் அநேகருக்கு தன் வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார். கொடுப்பதாக வந்ததால் தான் அவர் பைபிளை ஒடியா மொழியில் எழுதுகிறாரு, ஹிந்தியில் எழுதுகிறாரு, பெங்காலி மொழியில் எழுதுகிறாரு, சமஸ்கிருதத்தில் எழுதுகிறாரு. கிட்டத்தட்ட 23 மொழிகளில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கிறார். 3 மொழிகளில் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். இந்தியாவுக்கு முதலாவது இங்கிலீஷ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, உயர்கல்வி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்த பெங்காலி மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார். அன்புக்குள்ளே தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அந்த வாழ்வை தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கால்டுவெல்லு தமிழுக்கு இலக்கணம் எழுதுகிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மனிதனுக்கு வாழ்வு. அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது தான் கிறிஸ்தவம் வந்தது. உங்கள் துக்கத்தை மாற்றி கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள மனிதனாய் இயேசு நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலும் இயேசு போதுமே. இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த இருக்கிற மக்களுடைய துக்கங்களை மாற்றி கொடுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை மாற்றி கொடுங்க தகப்பனே. அன்று தன் தாயாரை நெருப்பில் தூக்கி போட்டாங்கன்னு ஒரு மனிதன் துக்கத்தோடு இருந்தான்ப்பா. தன் பாட்டியை நெருப்பில் போட்டாங்கன்னு துக்கத்தோடு இருந்தாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத நிலைமையில் கணவன் இறந்ததால் நெருப்புக்குள்ளே அந்த பெண்ணுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தீங்க தகப்பனே. பெண் பிள்ளையாய் பிறந்ததால் அதன் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு அந்த துக்கத்தை மாற்றி கொடுத்தீங்க தகப்பனே. அதற்காகவே நீ இந்த உலகத்திற்கு வந்தீங்க. எல்லோரையும் மீட்கும் பொருளாகவே இந்த உலகத்திற்கு வந்தீங்க. இன்று இந்த கிராமத்திற்கு இந்த துக்கத்தை மாற்றி கொடுங்கப்பா. அந்த துக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. ஒருவேளை அந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒரு சில மக்கள் நம்பிக்கையோடு வந்திருக்காங்கப்பா. என் துக்கம் முடியாதா, என் வேதனை மாறாதா, என் கண்ணீர் மாறாதா, என்னுடைய கடன் பிரச்சனை மாறாதா, ஆண்டவர் எனக்கு விடுதலை தரமாட்டாரா, ஏக்கத்தோடு இருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய வல்லமையின் கரம் தகப்பனே, உம்முடைய ஆறுதலின் உம்முடைய விடுதலின் கரம் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்தில் வருகிற தகப்பனே. ஒருவேளை இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்காக, இந்த கிராமத்துடைய பெண் மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமம் முழுவதும் தேவையான நல்ல மழையை தாங்க தகப்பனே. மக்களுக்கு நல்ல வெள்ளாண்மை தாங்க, நல்ல விளைச்சலை தாங்க. கிராமத்திற்கு வெளியூரில் இருக்க மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட இந்த கிராமத்திற்கு இந்த திருச்சபை மூப்பர்களை ஆசீர்வதிங்க. திருச்சபை
திருச்சபை வழிநடத்துறதுக்கு உருவான ஒரு குடும்பங்களை உமது கரத்தில் தருகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. அர்ப்பணிப்போடு தகப்பனே இந்த வாகனத்தை தகப்பனுடைய நற்செய்தி மேடையாய் கொடுத்த அந்த சகோதரனை ஆசிர்வதிங்க. இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் தருகிறோம். இந்த நாள் தகப்பனே தன்னுடைய தாயாரை இழந்து தன்னுடைய தந்தையை இழந்து அந்த குடும்பத்தை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தகப்பன் விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென்.